ஹலோ மக்களே, டைட்டில் பார்த்துருப்பீங்க. குரூப் 4 எக்ஸாமில் படிக்காமலே ஜாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமில் ஜாப் வாங்குறதுக்கு 2 டைப் உண்டு. ஒன்று வந்து குரூப் 4 எக்ஸாமில் அதிகமாக படித்து அதிகமாக மார்க் எடுத்து ஜாப் வாங்குறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே அதிகமாகிட்டு அது மூலமா கம்மியாக மார்க் எடுத்தாலும் ஜாப் வாங்குறது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோவில் வந்து ஸ்டெனோடைபிஸ்டோட கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜேஏ மற்ற போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் எல்லாமே பார்த்துட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அக்யூரேட்டாக டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண ஃபைனல் ரிசல்ட் வச்சு தான் பார்த்துருக்கோம். இதோட வீடியோ லிங்க்லாம் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்ற போஸ்ட் எல்லாத்துக்குமே கட் ஆஃப் பார்த்துக்கோங்க. ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு நம்ம இது வரைக்கும் பார்க்கல. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டெனோடைபிஸ்ட்டில் மொத்தமாக ஒரு 1079 வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் வேகன்சி, ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி 1079 வேகன்சி. இதில் பார்த்தீங்கன்னா 1079 வேகன்சியை ஃபில் பண்ணுற அளவுக்கு ஃபுல் குவாலிஃபிகேஷனோட தமிழ்நாட்டிலே ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைபிஸ்ட்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 10th தான் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெனோடைபிஸ்ட்டில் 2 ஹையர், அதாவது 2 சீனியர் கிரேடு தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அப்படி இல்லைனாக்கா ஒரு ஹையர் ஒரு லோவர். ஃபஸ்ட்டு ஹையர் ப்ரிஃபரன்ஸ் வந்து தமிழுக்கு, ஒரு லோவர் வந்து இங்கிலீஷு. அப்படி இல்லைனாக்கா லோவர் இங்கிலீஷ் ஹையர் தமிழ் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? அதாவது லோவர் தமிழ் ஹையர் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கணும். 2 ஹையர் முடிச்சிருக்கிறவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 20 லட்சம் பேர் நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 18 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா 933 பேர் தான் 2 சீனியர் கிரேடு முடிச்சிருக்கிறாங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில். அவ்வளோ பேர் தான் குவாலிஃபிகேஷனோடய இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதில் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுறதே கஷ்டம். நீங்கள் மினிமமாக ஜஸ்ட்டு பாஸ் மார்க் எடுத்திருந்தாலே உங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 90 மார்க் தான். 90 மார்க், 300க்கு நீங்கள் 90 மார்க் எடுத்தால் போதும். 90 மார்க்னாக்கா 200 கொஸ்டினில் வெறும் 60 கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் எழுதியிருந்தாலே போதும். இந்த 90 மார்க் எடுத்துக்கலாம். இந்த 90 மார்க் எடுத்திருந்தாலே ஜாப் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கட் ஆஃப் நல்லா குறையும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருப்பீங்க. இந்த தடவை ரிலீஸ் பண்ண குரூப் 4 எக்ஸாம் தான் ஃபைனல் ரிசல்ட் விட்டுருக்காங்க அப்படின்றனால இதில் கரெக்டாக சொல்லிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெனோக்கான ஃபைனல் ரிசல்ட். யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாங்க, எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் ஆயிருந்தாங்க, எவ்வளோ மார்க்கு, என்ன டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, ஜெண்டர், அவங்க டைபிஸ்டில் சீனியர் கிரேடா ஜூனியர் கிரேடா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஸ்டெனோவுக்கானது. ஆல்ரெடி அந்த ஜேஏ போஸ்ட் டைபிஸ்ட்லாம் பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 21 பேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் கட் ஆஃப் கீழே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு பிசிஎம் எஸ்சிஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 92 கொஸ்டின் கரெக்டாக எழுதினவங்க, 89 கொஸ்டின், 87 கொஸ்டின், 95 கொஸ்டின் கரெக்டாக எழுதினவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயுமே சீனியர் கிரேட்லாம் கிடையாது. ஒரு ஜூனியர் கிரேடு, 2 ஜூனியர் கிரேடு அப்படின்னு சொல்லி முடித்தவங்க தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 சீனியர் கிரேடு முடித்தவங்க தமிழ்நாட்டிலே ஆள் கிடையாது. ஸ்டெனோ வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் அப்படியே ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு 2-3 வருஷம் ட்ரை பண்ணி சீனியர் கிரேடு முடிச்சிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக அந்த 933 பேர் மட்டும்தான் 2த்துலையுமே சீனியர் கிரேடு முடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் கிரேடு ஆட் ஆயிடுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஜூனியர், தமிழில் சீனியர் முடிச்சிருக்காங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்க்கு கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசியில் கூட 71 கொஸ்டின் 75 கொஸ்டின் கரெக்டாக எழுதுனவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. ஸ்டெனோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃபே சொல்ல முடியாது. மினிமமாக மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 106.5 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. மற்ற போஸ்ட் தான் கிடைக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கும் கீழே நீங்கள் மார்க் எடுத்திங்கனாலும் ஜஸ்ட் பாஸ் ஆனால் அந்த 90 மார்க் எடுத்திங்கனாலும் கிடச்சிருக்கும். நீங்கள் 2 சீனியர் கிரேடும் முடிச்சிங்கன்னா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறதுல 1000 பேர் கூட பார்த்தீங்கன்னாக்கா 2 சீனியர் கிரேடு முடித்தவங்க கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஸ்டெனோடைபிஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக குரூப் 4ல் ஜாப் வாங்கிட முடியும். அதனால தான் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு கட் ஆஃபே சொல்லவே முடியாது. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் சொல்லிடலாம், டைபிஸ்ட்டு கூட சொல்லிடலாம், ஜேஏ போஸ்ட்டு விஏஓ கூட சொல்லிடலாம். ஆனால் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு கட் ஆஃப் அப்படின்றதே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணீங்க, 2 சீனியர் கிரேடு முடிச்சிருக்கீங்கனாக்கா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு ஜூனியர் கிரேடை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் வச்சு கொடுப்பாங்க. அந்த விதத்துலேயும் கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜூனியர் கிரேடு தான் முடிச்சிருக்காங்க. ஹை மார்க் எடுத்திருக்காங்க, 150 கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்காங்க. அதுக்கும் கீழே கடைசியெல்லாம் வந்தீங்கன்னாக்கா எந்த விதமான ப்ரையாரிட்டியுமே இல்லாமல் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்டும் கிடையாது, பிஎஸ்டிஎம்மும் கிடையாது, உமன்ஸ் கேண்டிடேட் கூட கிடையாது. மேல் கேண்டிடேட்லேயே கூட 92 கொஸ்டின் கரெக்டாக எழுதுனவங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 2 சீனியர் கிரேட் முடித்தவங்க தமிழ்நாட்டிலே ஃபுல்லாக கிடையாது. 1079 வேகன்சி நிரப்புற அளவு கூட 2 சீனியர் கிரேட் கிடையாது. அப்படின்றனால முடிஞ்ச வரைக்கும் சைட் பை சைடு உங்களோட ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கோங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு மற்ற எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சைட் பை டெய்லி 1 hour 2 hours கிளாஸ் போவாங்க. சில வந்து ஃபுல் டேலாம் கிளாஸ் போவாங்க. ஏன்னா ஸ்டெனோ முடிக்கிறது கஷ்டம் தான், உண்மையிலேயே ஒத்துக்கணும்.
2 ஜூனியர் கிரேடு 2 சீனியர் கிரேடு முடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான். அதனால் ஜூனியர் கிரேடோடய நிறைய பேர் நின்றுவாங்க. ஆனால் அதையும் மீறி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4 ரிசல்ட் வந்தப்போ ஒரு சென்டரில் மட்டும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த ஸ்டெனோடைபிஸ்ட் முடிச்சிருந்துருப்பாங்க. ஸ்டெனோடைபிஸ்ட்க்கு வந்து சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நிறைய பேர் படிப்பாங்க. அதனால் அந்த சென்டரில் மட்டும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த விதத்தில் ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃபே நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. நீங்கள் படிக்காமலே குரூப் 4 எக்ஸாமுக்குன்னு சொல்லி அந்த ஸ்கூல் புக் படிக்காமலே பாஸ் ஆகணும் அப்படின்னாக்கா உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஜேஏ போஸ்ட், டைபிஸ்ட் போஸ்ட் அந்த மாதிரி கூட எடுக்கலாம். ஜேஏ போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதிலே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டெனோடைபிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 ரேங்க் எடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மற்ற போஸ்ட் தான் எடுத்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னாக்கா 9வது ரேங்க்கில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்த 8 பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜேஏ போஸ்ட்டும் மற்ற போஸ்ட்டும் தான் எடுத்திருப்பாங்க. ரேங்க் மொத்தமாக ஃபினிஷ் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா 4316 தான் முடியுது ஓவரால் அந்த ஸ்டெனோவுக்கான ரேங்க்கில். அதுலேயே ஒரு 3000 பேர் வந்து மற்ற போஸ்ட் தான் எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்ட் எடுக்கல. அதுலேயுமே இவங்க எல்லாருமே முன்னாடி வந்தவங்கள எதுக்காக எடுத்திருப்பாங்கன்னா ஓன் டிஸ்ட்ரிக்டில் ஜாப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்கவுங்க சொந்த ஊர்லேயே ஜாப் இருந்ததுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஜாப் எடுத்திருப்பாங்களே தவிர ஸ்டெனோடைபிஸ்ட் முடித்தாலுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜேஏ மற்ற போஸ்ட் அந்த விஏஓ போஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணும். ஒரு 167 அப்படின்னு சொல்லி கடைசி கட் ஆஃப் வந்திருக்கு இந்த தடவை. ஒரு 170 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாக்கா மற்ற போஸ்ட்டுமே எடுக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமோட உண்மையான கட் ஆஃப் ஸ்டெனோவுக்கானது. இந்த வருஷம் தான் அக்யூரேட்டான கட் ஆஃப் தெரிஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஆன்லைன் பேட்ச் 3rd பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்றுலேருந்து அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க 18/2/2024 முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வெறும் 999 ரூபா மட்டும் தான் சொல்லியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி தான் இந்த ஃபீஸ் எல்லாமே. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுனாக்கா 1500 ஆயிரும். அதனால் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க இப்போமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 27 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே செப்பரேட்டாக அந்த ஸ்டாண்டர்ட் வைஸாக டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டுக்கான டெஸ்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே கொடுத்துருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே பிடிஎஃப் வடிவிலே கொடுத்துருவோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். எல்லா டாப்பிக்குமே ஒரு 27 டாபிக் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருவோம். அதை நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக மேக்ஸில் 25க்கு அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், கடைசி ஒரு வருஷத்துக்கான நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 15 டாபிக் இருக்குது. அந்த டாபிக் எல்லாத்துக்குமே லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் கொடுத்துருவோம். மார்ச்லேருந்து மார்ச் 2023லேருந்து 2024 வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமோட அந்த டைமை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு உங்களோட டெலகிராம் நம்பரையும் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ், கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருவோம். இதோட டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அந்த வீடியோவில் போனீங்கன்னாக்கா இந்த டெஸ்ட் பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வந்து நம்ம சேனலோட அப்டேட்டை பெற மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.